வந்து நிறைய நாலேஜ் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா வந்து படிக்கிறதுல பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு கேப் விட்டு அடுத்து இன்னொரு ஒரு கோர்ஸ் வந்து பண்றது. ஒண்ணு இவங்க வந்து ஸ்கூல், காலேஜ் இது எல்லாத்தையுமே வந்து வரிசையா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது வொர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு கெரியர் டெவலப்மெண்ட்காக நான் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணணும். அத நான் இப்ப பண்ண போறேன் அப்படின்னு போவாங்க பாத்தீங்களா? அதுவுமே ஒரு கேப் தான் ஆகும். நான் தான் 12த் கரெக்ட்டா முடிச்சேன். காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேனே. நான் வந்து எனக்கு எந்த கேப்புமே இல்லையே அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த புத்தி கூர்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். நான் வந்து இப்படிதானே இருக்கிறேன். நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஏட்டிக்கு போட்டி பேசக்கூடிய கேரக்டர் இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரொம்பவே ஆக்டிவான பெர்சன்ஸா இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா, அந்த இடத்துடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்து, அதுக்கு எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் வந்து அவங்க கிட்ட இருக்கும். ஸோ பிராக்டிகலா ஒரு இடத்துக்கு இவங்க இதுவரை போனதே இல்ல. புதுசா போறாங்க அப்படின்னாலும், ஈஸியா அந்த இடத்தோட ஜெல் ஆகக்கூடிய ஒரு நேச்சர் அப்படின்றது இவங்க கிட்ட இருக்குங்க. ரொம்பவே அறிவாளிகளா இருப்பாங்க. அதே நேரத்துல என்னுடைய குழந்தை வந்து இப்ப 5ஆம் நம்பர் அது அவங்களோட டேட்ல வருது. ஆனா படிப்புல பெருசா வந்து ஆர்வமே வரமாட்டேங்குதேங்க அப்படின்னு நீங்க வந்து நினைக்காதீங்க. ஏன்னா அந்த 5 அப்படின்னு சொல்லக்கூடியது படிப்பு, அதே நேரத்துல ஏதாவது கலைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதையும் குறிக்கும். அதனால ஒண்ணு படிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல படிப்பு இருக்கும். இல்லைன்னா அந்த கலைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே அதிகமான ஆர்வம் இருக்கும். ஆனா எப்படியாவது வாழ்க்கையில உருண்டு புரண்டு முன்னேறி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள நம்ம கண்டிப்பா சொல்லலாம்.